வெல்கம் டு சன் ரூஃபிங். நம்ம சன் ரூஃபிங் பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா மாடல் ரூஃபிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதல் தரமாக எடுத்துகிட்டு வந்துட்டு தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இன்றைக்கி வந்து அதர் ஸ்டேட்ஸ்லும் போய் பண்ணுற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு டெவலப் ஆனதுக்கு காரணம் நம்ம நேர்மையாக குவாலிட்டியை கொடுத்தோம். அதை தாண்டி ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸிங்கில் கொடுத்தோம். ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஒர்க் வந்து பாசிபிள் ஆச்சு. சார் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்கார். இது கர்நாடகா எல்லை, தமிழ்நாடு கர்நாடகா எல்லை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரூஃபிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சென்னை சமுத்திரம் அப்படிங்கிற ஏரியாங்க இது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் பெங்களூர் இருக்கார். ஸோ அங்கே இருக்கும்போதே ஒரு ஐடி பர்சன். ஸோ அதனால் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று வாங்கி விட்டுருந்தார். அங்கே ரூஃபிங் ஒர்க் வந்து பண்ணுறதுக்காக நம்மளை கால் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க. நம்மளும் சம் ஐடியாஸ் கொடுத்துருந்தோம். முழுக்க மேக்ஸிமம் அவரோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ரூஃபிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பண்ணியிருக்க ஒர்க் பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வந்து டிஃப்ரெண்ட்டான கைண்ட் ஆஃப் ரூஃபிங் பண்ணியிருக்கோம். அவர் வந்து இங்கே நிறைய ரூஃபிங் டைப் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பட்ஜெட் கன்வீனியாக இருக்கணும். அதை தாண்டி எங்களுக்கு வந்து ஹீட் அண்ட் சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா மினிமலாக இருக்கணும். இது ஓப்பன்ஸ் ஏரியா தான் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை கவர் பண்ணுற விதமாக தான் இந்த இடத்துக்கு ரூஃபிங் ஒர்க் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் டாப்பில் ஒரு எல் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பிரமிட் ரூஃப் கவர் பண்ணுற மாதிரி வந்து ஒரு கேட்டிருந்தார். ஸோ அதுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ரூஃபிங் ஒர்க் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே போட்டிருக்கிற ஷீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அஃபிஷியலாக 30 இயர்ஸ் லைஃப் கேரண்டியோட வர மெட்டீரியலுங்க. இது ஒரு என்ஜேங்கிற ஒரு பிராண்டோடது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மழை பெஞ்சாலும் சரி, இல்லை வெயில் அடித்தாலும் சரி, மழை பெய்யக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நாய்ஸ் இருக்கும். இந்த நார்மல் ஷீட்டாக இருந்தால் நாய்ஸ் இருக்கும். அந்த மாதிரி வந்து இதில் நாய்ஸ் வராதுங்க. ஸோ அதுதான் இதனோட அட்வான்ஸுங்க. இதை தாண்டி நமக்கு வந்து 2 விதமாக பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் ரூஃபிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டாப் லேயரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் ஸ்பெஷலாக டாப் ஃப்ளோர்னாவே 3-வே டேப்பரை வந்து ரொம்ப சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த லுக்கில் வந்து இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். அவர் வந்து மேலே போகிற அக்சஸ் பண்ணுறதுக்காகவும் ஒரு லிட்டில் பிட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஓப்பன் டைப்லும் பண்ணி கொடுத்துருக்குங்க. ஸோ இந்த போர்ஷனை பார்த்தாவே தெரியும். ஸோ இதோட நாளைக்கு ஃப்யூச்சரில் இந்த இடத்துல வந்து ஒரு ரூஃபிங் கண்டினியூ பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதோட என்ன பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்யூச்சரில் இந்த ரூஃபிங் நம்ம சேர்த்து பண்ணி தர போகிறோங்க. இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கும்போதே நல்ல மழைங்க. ஸோ ஒரு துளி சவுண்டு கூட கிடையாது கீழே வந்து பார்த்திங்கன்னா. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீட் வந்து மேலே இருக்கிற அந்த ஸ்டோன்ஸ் வந்து சவுண்டு அவ்வளோ அரெஸ்ட் பண்ணி கொடுக்குதுங்க. அதை தாண்டி நார்மல் ஷீட் போடுறதுக்கு அதே ப்ரைஸ், அதே அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் கோட் ரூஃபிங் ஷீட் வந்து ரொம்ப அட்வான்ஸாக போய்ட்டுருக்குங்க. இது ஒரு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டூ வந்து பிரெத் வைஸும் சரி, அல்ல அகல வைஸும் சரி, ஒரு டைல் மாதிரியே வருதுங்க. சிங்கிள்ஸ் டைப்பில் வந்து ஒரு டைல் மாதிரியே வருது முழுக்க. ஸோ பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர்லாம் ரொம்ப ஜாயின்ட்ஸ் இல்லாமல் ரொம்ப அக்யூரஸியை பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ எல் ஷேப் இந்த இடத்துல நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே அவரோட அக்சஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த மெயின் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரூஃபிங் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அவரோட வால்லே கனெக்ட் பண்ணி அந்த எல் ஷேப் நம்ம இந்த இடத்துல எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஸோ உங்களுக்கு 2 இடத்துக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ஏரியாவும் சரி, அதே மாதிரி இந்த ஏரியா சரி. இது ஒரு கொஞ்சம் பிரத்தான ஏரியாங்க. 2மே வித்தியாசமான இடம். ஒரு கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கார்னர் பண்ணுறதுங்கிற ஏரியாவிலே வந்தது. ஸோ நம்மளும் மேக்ஸிமம் என்ன பண்ணி அந்த ரூஃபிங் ஒர்க்கை அழகாக எடுத்துகிட்டு வர முடியுமோ அவ்வளோ சாலிடாக எடுத்து வந்து கொடுத்துருந்தேங்க. இதே போல் மேலேயும் பண்ணியிருக்கோம். அதையும் இப்போ பார்ப்போம். ஸோ இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3-வே டேப்பர் பண்ணி கொடுத்தோங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில். ஸோ இது ரூம் இருக்குது. ஸோ ரூம் நியரஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வியூ, அவரோட தோட்டத்தை வந்து நல்லா ஷோ அப் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு லக்ஸரியான ஒரு சைடில் வந்து கிரில் போட்டு ரூஃபிங் ஒர்க்கை நமக்கு ரூஃபிங் ஒர்க்கை என்ஹான்ஸ் ஆகிற மாதிரி கிரில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா 3-வே மாடல் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்லோப் இருக்கும். அகைன் இந்த சைடு ஒரு ஸ்லோப் இருக்கும். மேலே ஃப்ரண்ட் சைடில் ஒரு ஸ்லோப் வந்திருக்கும். ஸோ இந்த பொசிஷன் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து மேலே பில்டிங்கோட இந்த டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி சின்ன விஷயத்துக்காக மேலே போகிறதுக்காக இந்த இடத்துல ஒரு ஓப்பன் டைப் ஒன்று கொடுத்துருக்குங்க. ஸோ இது வந்து நம்ம ரூஃபிங் ஒர்க் பண்ணுறதுக்குள்ளே நம்ம அது கூட தனியாக ஒரு கட்டிங் கொடுக்காம அதுக்குள்ளே என்ஹான்ஸ் ஆகிற மாதிரி ரூஃபிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டோன் கோட் ரூஃபிங் ஷீட்டில் ஆன்டிக் ரெட் டைலுங்க இது. ஸோ ஆன்டிக் ரெட்டுங்கிற பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட் கலர் ஷேட்ஸ் தான் இருக்கும். ஓகே, நம்ம இந்த ஸ்டோன் கோட் ரூஃபிங் ஷேடை நம்ம ரூஃபிங் ஒர்க் பார்த்துட்டோம். இப்போ அதனோட சீட்டோட என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 ஃபீட் வந்து ஹைட்டாகவும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1.5 ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரெத்தாகவும் இருக்கும். இதில் வந்து பர்லைன் டிசைன்ஸ் அந்த இன்டர்லாக் ஆகிற மெத்தட் படி இந்த இடத்துல நம்ம பர்லைன் வச்சு லாக் பண்ணிடுறோம். இதோட அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைல் லுக் இருக்கும்.
ஸோ பேட்சாக டைல் லுக் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்டி கலர்ஸ் இருக்குங்க. இதில் எல்லாத்துலேயுமே ஆன்டி கலர்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மழை பெய்யக்குள்ளே சவுண்டை கொடுக்காதுங்க. அதே டைமில் பார்க்கறதுக்கு வித்தியாசமாக ஆன்டிக் மாடலில் இருக்குது. ஸோ அதுதான் இந்த ஷீட்டோட அட்வான்ஸு. இதில் சம் கலர்ஸ் நம்மகிட்ட நிறைய இருக்குது. இவர் சூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிக் ரெட் கலருங்க பண்ணியிருந்தாருங்க. ஸோ ஆன்டிக் ப்ளூவும் ஒரு ஐடியா இருந்தது. பட் அது கன்வர்சேஷனில் பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம ஆன்டிக் வந்து ரெட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணி இதை பண்ணியிருந்தாரு. ஸோ ஓகே நம்மளும் கிளைண்ட்டோட நீடுக்கு தகுந்த மாதிரி ரூஃபிங் ஒர்க் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச பட்ஜெட்டில் அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரூஃபிங் ஒர்க் பண்ணணுமா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா எங்கே இருந்தாலுமே நம்ம சன் ரூஃபிங் வந்து தாராளமாக ரூஃபிங் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கும் இது மாதிரி ரூஃபிங் அமைக்கணும்னா கீழே இருக்கிற எங்களோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.